இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க திருட வந்தியா? தாடியை வளர்த்து வச்சிருக்கேன். தாடி எடுத்துன்னு வச்சுக்கேன், அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பேன் தெரியுமா? நான் திருடுவேன். எனக்கு சம்பளம் கொடுக்குற வீட்டில் நான் திருட மாட்டேன். அது என்னோட கொள்கை. பசி எடுக்குது, வயிற்ற வேற கிள்ளுது, கிச்சனுக்கு போனா எதுவுமே இல்ல. நான் தெரியாம கேக்குறேன், இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கீங்களே, பழம் கூட வாங்கி வைக்க மாட்டீங்களா? கட் பண்ணி சாப்பிடலாம் நினைச்சா கூட அங்க எதுவுமே இல்ல. நீ எனக்கு சாப்பாடு வேணும். உன்னை ரூமை விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொன்னேன்ல, ஏன் வெளியே வந்த? நீங்க என்ன ஜெயிலரா இல்ல நான் கைதியா? என்ன நீங்க அடைச்சு வச்ச மாதிரி பேசுறீங்க? எனக்கு பசிச்சுது, அதனால கிச்சன் பக்கம் போனா, ஆனா அங்க எதுவுமே இல்லையே. எவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு மோட்டார் சைக்கிள் கூட வாங்கி வைக்க மாட்டீங்க. அது இருந்தா கூட நான் வெளில போயிட்டு வந்திருப்பேன். கிளம்பி போயேன், யார் தடுத்தது? நாளைக்கு நீ போவேன்னு மலிஷ்கா சொல்லியிருந்தா, நாளைக்கு பதிலா இன்னைக்கே போயிடு. நான் போதான் போறேன், ஆனா இடம் இல்லை. எங்க போறது? என்ன ஏன் கேக்குற? எங்கன்னா போ, குப்பைக்கு போ. எங்க போறீங்க? நான் சொல்றதை கேட்டு போங்க. இங்க பாருங்க, முதல்ல சாப்பிடணும், அப்புறம் தான் மத்த வேலை. வணக்கம் போட்டோமா, போதுமா? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் உனக்கு மம்மியா? இல்ல, என்ன வம்பு இழுக்கிறதுக்காகவே காலையில புறப்பட்டு வந்துருவீங்களா என்ன? மொத்த நாளும் குழப்பத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல மரியாதை இல்லாம வா போன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல நீங்க. நான் அம்மான்னு சொன்னதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் எதுவுமே சொல்லல, தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது, முதல்ல சாப்பாட போடுங்க. என்ன பாக்குறீங்க? பசி எடுக்குது. நீ இங்க இருந்து போ, நான் கொண்டு வரேன். நீங்க வருவீங்களா? யாரையாவது அனுப்புங்க. கெட் லாஸ்ட். என் ரூமுக்கு அனுப்பி வைங்க. டேய் போடா. டிவி ரிமோட் எங்க இருக்குன்னு காட்டுங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? போடா. ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு அனுப்பி வைங்க. இதுங்க கிட்ட வந்து நான் மாட்டிட்டு முடிக்கிறேன். இவன் எப்ப வீட்டு விட்டு போவானோ தெரியல. தலை மேல கத்தி தொங்குது. எப்ப விழுந்தாலும் தலை போயிடும். பல்வீந்தர் மாட்டிக்கிட்டான்னா, இல்லன்னா யாராவது பாத்துட்டாங்கன்னா, மல்லிஷ்கா கூடவே நானும் மாட்டிப்பேன். இந்தாங்க எங்க சார்பா ஒரு சின்ன பரிசு. அட என்ன பாட்டி, இதெல்லாம் தேவையா என்ன? இருக்கட்டும், பரவாயில்ல. இதையும் வாங்கிக்கங்க. இதுல சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு, குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்ன நீங்க இன்னைக்கு நீங்க நிறைய பண்ணிட்டீங்க. சரி சரி, இப்போ நாங்க வாக்கிங் பண்றோம். பின்னால நிறைய இடம் இருக்கு, எவ்வளவு நேரம் வேணாலும் வாக் பண்ணலாம். ஐயோ என்ன நீங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. என்னோட மீனிங் வாக்கிங்னா இப்ப நாங்க கிளம்புறோம்னு அர்த்தங்கோ. ஓஹோ, அப்படியா? சரி சரி. ஆமாமா, இப்பெல்லாம் இங்கிலீஷ் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. எல்லாம் செயற்கை தான் காரணம். ஆயுஷ், இவங்களை வீட்டுல விட்டுட்டு வா. பாணி வா, சாலு டிக்கில உட்கார வச்சிடலாம். ஆயுஷ் வா பாணி, ஷாலு பொருள் எல்லாம் டிக்கில வச்சிடலாம். சுப்பு பிடிச்சவன். சரி அப்ப கிளம்புறேன். நல்லா இருமா. வணக்கம். போயிட்டு வா. வணக்கம் பாட்டி. போதும் லக்ஷ்மி, உனக்கு நிறைய ஃப்ளவர்ஸும் ஹாப்பினஸும். பத்திரமா இரு, ரிஷிய பாத்துக்க. சரி சரி, வரேன். ஐயா ஆயுஷ் இரு இரு. தேங்க் யூ. நான் இத பிடிக்கவா? இல்ல இல்ல பாணி. அட பரவாயில்ல. தேங்க் யூ. நான் வெளிய வெயிட் பண்றேன். தேங்க் யூ. ஷாலு, அது இந்த நாளைக்கு அந்த விரதம் இருக்குல்ல, அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல. ஆயுஷ், இத நீ என்கிட்ட எதுக்கு கேக்குற? முன்ன பின்ன இருந்தா தானே அது கஷ்டமா இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். எனக்கு எப்படி தெரிய வரும் சொல்ல? அப்போ நீ இருந்துற. ஆயுஷ், உனக்கு இந்த விரதத்தை பத்தி தெரியும்ல. கணவரோட ஆயுளுக்காக இது இருப்பாங்க. அதோட கல்யாணம் பண்ணா தானே ஹஸ்பண்ட் வருவாரு. எனக்கு தான் ஹஸ்பண்டே இல்லையே. ஓ, இது எனக்கு தெரியாதே. எனக்கு கல்யாணம் ஆகாத விஷயம் உனக்கு தெரியாதா? கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு இது தெரியாது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கோ அவங்க தான் இந்த விரதம் இருக்கணுமா, இதுதான் எனக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் மலிஷ்காவும் விரதம் இருந்தாலாமே, அதான் நான் சொன்னேன். கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். இந்த வருஷமும் அவ இருப்பாளா என்ன? கேன்சல், பாட்டி கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ இல்ல. இதுங்களுக்கு நடுவுல என்னதான் நடக்குது? பாக்குற போல ரெண்டு பேருமே ஸ்டிக்கிங்லயே இருக்காங்க. என் நேஹாவோட லைன் கட் ஆயிடுச்சுன்னா லைஃப் டைம் முழுக்க போராவே சாகணுமா?
நோ நோ திஸ் ஹேப்பன்ட் நாட். நான் இதை நடக்க விட மாட்டேன். ஆயுஷ் கல்யாணம் பண்ண கண்டிப்பா நேஹாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த ஆயுஷை நான் பிரம்மச்சாரியாவே இருக்க வச்சிருவேன். ஆயுஷ், எஸ் சித்தி. I together sit in front seat. Shalu sit backyard. இல்ல ஷாலு பேக் யார்ட்ல இவன் என்ன பண்ணுவா? ஐயோ, tension not Ayush. Walk and see. You come. Come. ஓகே. நீ என்ன லவ் பண்றதானே? சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? சொல்லு சொல்லு, நீ என்ன லவ் பண்றல்ல? மலிஷ்கா, லைஃப்ல சில நேரங்கள்ல எஸ் நோன்னு ஈஸியா பதில் சொல்லிட முடியாது. என்ன சில கேள்விகள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அண்ட் அதுக்கான பதில் கேள்வியை விட குழப்பமா இருக்கும். இங்க என்ன நடக்குது? எல்லாரும் போய் சீக்கிரம் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காரடையா நோன்புக்காக லட்சுமி சீக்கிரம் எழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் நாள் பூரா அவ சாப்பிடாம விரதம் இருப்பா. ரிஷி, நான் போறேன். இல்ல மலிஷ்காவை விட்டுடு. வீட்ல விட்டுடுன்னு சொன்ன. இந்த மாதிரி நிலைமையில அவ தனியா வீட்டுக்கு போக வேண்டாம். அவ உன்னை கட்டி பிடிச்சு அழறத நான் பார்த்தேன். அவ ரொம்ப குழப்பத்துல இருக்கா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா மலிஷ்கா? நீ வேணும்னா இன்னைக்கு இங்கேயே தங்கிற. வேண்டாம். ஏன் தங்கணும்? ஏன் தங்கணும்? யாருக்காக தங்கணும்? நான் இங்க தங்க ரீசனே இல்லையே. நான் இங்க தங்க மாட்டேன். மலிஷ்கா, சரி போ. மலிஷ்கா. ஒன்ன புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு தெரியும்ல ரிஷியை யார் கூட அனுப்பியிருக்கேன்னு. பாட்டி, மனசு நொந்து போச்சுன்னா அப்புறம் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இந்த விஷயத்த பல தடவை உணர்ந்திருக்கேன். இன்னைக்கு மலிஷ்கா அதெல்லாம் உணர்ந்துட்டு இருக்கா. அதோட ரிஷியை மலிஷ்கா கூட இப்போ நானே அனுப்பியிருக்கேனா, எனக்கு ரிஷி மேல முழு நம்பிக்கை இருக்கு. ரிஷி என்னுடைய கணவர்.